நீங்கள் ரொம்ப நாளாக வேலை தேடிக்கிட்டு இருக்கீங்க, நிறைய இன்டர்வியூஸ் போகிறீங்க. பட் ஆனால் எதுலேயுமே செலக்ட் ஆக மாட்டீங்க. எந்த ரெக்ரூட்டருமே உங்களோட ஸ்கில்லை புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு வந்து வேலையே கொடுக்காம இருக்காங்க. அப்படிங்கிற நிலமையில ஒரு ரோபோட் உங்ககிட்ட வந்து என்னால் பண்ண முடியாத வேலையெல்லாம் நீ எனக்கு பதிலாக பண்ணி கொடு, நான் வந்து உனக்கு பே பண்ணுறேன் அப்படின்னு சொன்னிச்சுன்னா எப்படி இருக்கும்? கிட்டத்தட்ட அப்படி ஒரு விஷயம் தான் இப்போ மார்க்கெட்டில் நடந்துகிட்டு இருக்கு. ரெண்ட் அ ஹியூமன் அப்படின்னு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது. அப்படி இல்லைனா மீட் லேயர்னு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது. இந்த சைட்லாம் ஆக்சுவலி லைவ்ல இருக்குது. இங்கெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா நிறைய ஜாப் போஸ்ட் ஆகிருக்கும். அந்த ஜாப் போஸ்ட்லாம் யாரா போஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக ஒரு ஹெச்ஆர் வந்து போஸ்ட் பண்ணல, ஒரு ரெக்ரூட்டர் போஸ்ட் பண்ணல, ஏஐ மாடல்ஸ் அண்ட் எல்எல்எம்ஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கு. இந்த பிளாட்ஃபார்ம்ஸில் போய் நான் ஜாப் அப்ளை பண்ணால் நான் எந்த மாதிரி வேலையெல்லாம் செய்வேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேசிக்காக இந்த ஏஐயால் செய்ய முடியாத வேலைங்கன்னு சிலது இருக்கும் இல்லையா, அதெல்லாம் தான் நம்ம எடுத்து பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது ஏஐ ஏஜென்ட் முழு வேலையும் பார்த்துரும். அதை செட்டப் பண்ணுற ப்ராசஸ்ஸு, அதை எடுத்து நகர்த்தி வைக்கிற ப்ராசஸ்ஸு, இந்த வேலையெல்லாம் வந்து ஏஐ ஏஜென்ட்டால் பண்ண முடியாது. அதெல்லாம் பண்ணுறதுக்காக ஹியூமன்ஸ் ஹையர் பண்ணிக்கிட்டு இருக்கு. நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்கன்னு நான் எடுபடி புறான், நான் எடுபடி வேலை தான் பார்க்குறேன். எல்லா வேலையும் செய்வேன். எட்ரான்னா எடுப்பேன், புறானா பிடிப்பேன். நான் வந்து ஒரு துடுப்பு மாதிரி அண்ணனுக்கு எப்போதுமே இதே துடிப்பா நின்றுக்கிட்டே இருப்பேன். எடுப்பு துடுப்பு பயலுகடா. இந்த மாதிரி கம்பெனிஸ் இதை எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா, லாஸ்ட் மைல் வரைக்கும் ஏஐ ஏஜென்ட்ஸால் இனிமேட்டு ஒர்க் பண்ண முடியும். ஏன்னா ஏஐ ஏஜென்சி அவங்களுக்கு தேவையான எம்ப்ளாயிஸை வந்து ஹையர் பண்ணிக்குது. ஸோ அதால் முடிக்க முடிகிற வேலையை அதுவே முடிச்சிடும். ஹியூமன்ஸை வச்சு முடிக்க வேண்டிய வேலையை ஹியூமன்ஸை வச்சு முடிச்சிடும். ஃபைனல் ப்ராடக்டாக நம்ம கையில் கொடுத்துரும். நம்ம அசைன் பண்ணுற டாஸ்க் இனிமேட்டு என்னமா இருந்தாலும் ஏஐ ஏஜென்ட்ஸால் பண்ண முடியும். அதுக்குண்டான பட்ஜெட்டை வந்து அதுவே அலோகேட் பண்ணி சேலரி பே பண்ணி வேலையை முடிச்சு கொடுத்துரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி நம்ம எல்லாரும் வந்து இந்த ஏஐ ஏஜென்ட்ஸ் நம்மளோட வேலையெல்லாம் ரீப்ளேஸ் பண்ணிடும், நம்மளெல்லாம் வந்து தூக்கி போட்டுரும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தா இது நம்மளையே வேலை வாங்கிட்டு இருக்கு. அதுவும் எடுபடி வேலை வாங்கிட்டு இருக்கு. ஸோ இதை பற்றி ஆக்சுவலி எனக்கு எந்த ஒப்பீனியனும் வரமாட்டேங்குது. ஏன்னா இது லான்ச் ஆகியே 2 மாதம் தான் ஆகியிருக்கு. இதை பற்றி என்ன ஒப்பீனியன் வச்சுக்கணுங்கிறதே ஆக்சுவலி தெரியல. டெய்லி ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு பர்சனாக வந்து நான் இதை பார்க்கணும் அப்படின்னா, இந்த ஒர்க் கல்ச்சரில் இருக்கிறதுலே மோசமான விஷயம் ஒரு ஆட்டோமேட்டட் ரோபோட் வந்து உங்களோட ஒர்க்கை வேலிடேட் பண்ணி உங்கள் ஒர்க் சரியில்லைன்னு உங்களை ஃபயர் பண்ணுறது தான். ஒன்ஸ் அந்த ரோபோட்ஸ் ஹையர் பண்ண ஆரம்பிச்சிருச்சுங்கும் போது ஆப்வியஸ்லி அதை ஃபயர் பண்ணவும் ஆரம்பிக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த சுச்சுவேஷன் பீப்புள் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்க, இல்லைனா இந்த மார்க்கெட் எப்படி எவால்வ் ஆக போகுது அப்படிங்கிறதோட ஒப்பீனியன்ஸ்லாம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்லேயோ இல்லைனா வழக்கம் போல் டிஎம்லேயோ வந்து சொல்லுங்கள். எனக்கு இதை பற்றி உண்மையாலுமே எந்த ஒப்பீனியனும் இல்லை. ஸோ உங்களோட ஒப்பீனியன்ஸை நான் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க விரும்புகிறேன். லெட்ஸ் டிஸ்கஸ் டுகெதர்.